தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தூத்துக்குடி துறைமுகத்தில் பணியாற்றி இறந்த 27 பேரின் பெயரில் போலி ஆவணம் தயாரித்து 4.5 கோடி ரூபாய் மோசடி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி வஉசி துறைமுக ஆணைய ஊழியர்கள் ஓய்வூதிய நிதியில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக சிபிஐ ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மதுரை சிபிஐ துணை கமிஷனர் சந்தோஷ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர். இதில் துறைமுக ஆணைய ஓய்வூதிய பிரிவில் அவுட் சோர்சிங் முறையில் பணியாற்றும் ஊழியர்கள் கிஷோர் பாபு, மணிகண்டன் பிரபு ஆகியோர் மற்றும் திருச்சியை முதல்நிலை கணக்கு அதிகாரி அனுராதா, கணக்கு அலுவலர் பழனி குமாரசுவாமி உள்ளிட்ட பலர் ஓய்வூதியதாரர்களின் இறப்பு சான்றிதழ்கள், ஆதார் அட்டை, வங்கி கணக்கு எண் ஆகிய விவரங்கள், செல்போன் விவரங்கள் போன்ற மின்னணு தரவுகளை மாற்றி அமைத்துள்ளனர். தனிநபர்களின் வங்கி கணக்குகளுக்கு ஒன்றிய அரசின் ஓய்வூதிய பணத்தை அனுப்பி இறந்த ஓய்வூதியதாரர்கள் 27 பேரின் வங்கி கணக்கு எண்ணை மாற்றி 4,51,00,000 ரூபாய் வரை மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 4 அதிகாரிகள் உட்பட 7 பேர் மீதும் 21 பிரிவுகளின் கீழ் மதுரை சிபிஐ ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிபிஐ வழக்கு பதிந்துள்ள முதுநிலை கணக்கு அதிகாரிகள் அனுராதா, பழனி குமாரசுவாமி ஆகியோர் கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றுள்ளனர். புகார் காரணமாக இருவரும் ஓய்வூதிய பணப்பலன்களை பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி துறைமுகத்தில் பணியாற்றி இறந்த 27 பேரின் பெயரில் போலி ஆவணம் தயாரித்து 4.5 கோடி ரூபாய் மோசடி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி வஉசி துறைமுக ஆணைய ஊழியர்கள் ஓய்வூதிய நிதியில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக சிபிஐ ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மதுரை சிபிஐ துணை கமிஷனர் சந்தோஷ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர். இதில் துறைமுக ஆணைய ஓய்வூதிய பிரிவில் அவுட் சோர்சிங் முறையில் பணியாற்றும் ஊழியர்கள் கிஷோர் பாபு, மணிகண்டன் பிரபு ஆகியோர் மற்றும் திருச்சியை முதல்நிலை கணக்கு அதிகாரி அனுராதா, கணக்கு அலுவலர் பழனி குமாரசுவாமி உள்ளிட்ட பலர் ஓய்வூதியதாரர்களின் இறப்பு சான்றிதழ்கள், ஆதார் அட்டை, வங்கி கணக்கு எண் ஆகிய விவரங்கள், செல்போன் விவரங்கள் போன்ற மின்னணு தரவுகளை மாற்றி அமைத்துள்ளனர். தனிநபர்களின் வங்கி கணக்குகளுக்கு ஒன்றிய அரசின் ஓய்வூதிய பணத்தை அனுப்பி இறந்த ஓய்வூதியதாரர்கள் 27 பேரின் வங்கி கணக்கு எண்ணை மாற்றி 4,51,00,000 ரூபாய் வரை மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 4 அதிகாரிகள் உட்பட 7 பேர் மீதும் 21 பிரிவுகளின் கீழ் மதுரை சிபிஐ ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிபிஐ வழக்கு பதிந்துள்ள முதுநிலை கணக்கு அதிகாரிகள் அனுராதா, பழனி குமாரசுவாமி ஆகியோர் கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றுள்ளனர். புகார் காரணமாக இருவரும் ஓய்வூதிய பணப்பலன்களை பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.